ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்து நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸை வெறும் கரண்ட் அஃபேர்ஸாக மட்டும் பார்க்க போகிறதில்ல. ஒவ்வொரு டாப்பிக்கும் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு எப்படி லிங்க் ஆகுது, நியூஸ் பேப்பரில் எக்ஸாக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன, இதே டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எடிட்டோரியலோட ஸ்டார்ட் பண்ணலாம். த ஃபியூச்சர் ஆஃப் கவர்னன்ஸ் இன் போஸ்ட் மாவோயிஸ்ட் இந்தியா. மாவோயிஸ்ட் இஷ்யூஸை பற்றி கிளியராக வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் லிங்க் பண்ணுறது. யூபிஎஸ்சினா GS1 இந்தியன் சொசைட்டி கூடயும், GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் லெவன்ட்டாகவும், GS3 இன்டர்னல் செக்யூரிட்டி கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2 GS1 யூனிட் 1 இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், பேப்பர் 2 யூனிட் 2 சோசியலிஸ்ட் லெவன்ட்டாகவும், பேப்பர் 3 GS2 வந்து இந்தியன் பாலிட்டி கூட லிங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாவோயிஸ்ட் அப்படின்னாவே எதனால் ஏற்படுதுன்னா, அந்த ஏரியா வந்து பாவர்ட்டி, அண்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணும். கவர்மெண்ட் வந்து எது மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் மட்டும்தான் அந்த மாவோயிசம் அஃபெக்ட் ஆன ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன அந்த ஏரியாவில் மிஸ் ஆகுதுன்னா, கவர்னன்ஸ் ஆட்சி முறை வந்து தோல்வியாக இருக்குது, வீக் ஜஸ்டிஸ் டெலிவரி பலவீனமான நீதிமுறை, புவர் கவர்னன்ஸ் ரீட்டர்சல் மெக்கானிசம், ஏதாவது ஒரு குறைத்து இருக்குன்னா அவங்க வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. போர் ஏரியா வந்து எங்கெங்கே இந்த மாவோயிசம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா, இப்போ 5th ஷெட்யூல் ஏரியா கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியாவும், அப்புறம் வந்து ஆதிவாசிஸ் பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியாவும் தான் இந்த மாவோயிசம் என்ற பிரச்சனை வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 5th ஷெட்யூல் ஏரியா கான்ஸ்டியூஷனில் வந்து நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க. அது வந்து ஆனால் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் ரியாலிட்டி வந்து ஒரு சில தான் இருக்குது. அது வந்து பார்க்குவாங்க. கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கும் தனியாக வந்து ஸ்பெஷல் கவர்னிங் சிஸ்டம் ஃபார் ட்ரைபல் பீப்புள்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அது மாதிரி கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. லேண்ட் அவங்ககிட்டருந்து வாங்கக்கூடாது, அது மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து க்ரௌண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. அவங்ககிட்ட வந்து நிறைய நிலம் அண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து அலினேஷன் வாங்கிட்டாங்க. டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அவங்ககிட்ட வந்து நிறைய இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் டாமினேட்டட் பை அவுட் சைடர்ஸ். ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சில் அது வந்து நிறைய பீப்புள் வந்து லோக்கலாக தான் மெம்பர்ஸாக தான் இருக்கணும். ஆனால் வந்து ஹெட்ஸ் அது மாதிரி வந்து அவுட் சைடர்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு எடிட்டர் சொல்லியிருந்தாங்க. கவர்னர்ஸ்க்கும் வந்து நிறைய பவர்ஸ் வந்து அந்த 5th அண்ட் 6th ஷெட்யூல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து அவங்க வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணல. இதனால் என்ன போச்சுன்னா என்னாச்சுன்னா, ட்ரைபலுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே இருந்த ட்ரஸ்ட்டே வந்து போயிடுச்சு. அந்த பிளேஸை வந்து மாவோயிஸ்ட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால தான் மாவோயிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பெஸ் ஆக்ட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அந்த வே ஃபார்வர்ட் பற்றி எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்ப்போம். பெஸ் ஆக்ட் 1996 இது வந்து ட்ரைபல் வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் சுயாட்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்காக கொண்டு வந்தது. இதில் வந்து கிராம் சபா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து லேண்ட் ரிசோர்ஸஸ் வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஃபுல் பவர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இவ்வளோ பவர் இருந்தாலும் அதை வந்து நிறைய டைம் வந்து வயலேட் தான் பண்ணியிருக்காங்க. தென் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இது வந்து ஃபாரஸ்ட் அண்ட் லைவ்லிஹுட் ரைட்ஸை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துப்பட்டது. ஆனால் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பாலிசி சேஞ்சஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இதுவும் வந்து ஃபெயிலியர் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ ப்ராப்ளம்ஸ் மாவோயிஸ்ட் ஏரியாஸில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ், போலீஸ், ஹெல்த், எஜுகேஷன் சிஸ்டமும் அவங்க வந்து ப்ராப்பராக இல்லை. அந்த ஏரியாவில் வந்து வீக்காக தான் இருக்குது. வே ஃபார்வர்ட் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எடிட்டோரியலில். பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெப்ரசன்டேஷனை வந்து ட்ரைபல்ஸ்க்கு வந்து திருப்பி தரணும். ஒரிஜினலாக அவங்க தான் ஹெட்டாக இருக்கணும். ஏதோ ஒரு பணக்காரங்களோ இல்லாட்டி ஹை காஸ்ட்டோ இருக்கவங்களோ சொல்லுபடி நாமினேட் பண்ணுற மெம்பர் சும்மா அவங்க பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. தென் பெஸ் ஆக்ட், எஃப்ஆர்ஏ ஆக்டை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தென் 6th ஷெட்யூலில் வந்து அட்டானமஸ் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து லோக்கல் பீப்புளும் சரி பவரை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 5th ஷெட்யூல் ஏரியாவும் 6th ஷெட்யூல் மாதிரி கொஞ்சம் மோர் அட்டானமி தரலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எண்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆட்சி தோல்வி தான் மாவோயிசத்தை உருவாக்கியது. கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ஒழுங்காக கவர்மெண்ட் ஸ்கீம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒழுங்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனால தான் மாவோயிசம் உருவாக்கியிருக்கு. பீஸ் வந்து அந்த இடத்த வந்து ரிட்டர்ன் வரணும்னா இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் அப்படின்னா லோக்கல் பீப்புளோட பார்ட்டிசிபேஷனும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லும் இருக்கணும் அப்படின்னு எடிட்டோரியல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக் ரெலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். The government enacted PES Act in 1996. Which one of the following is not identified is attractive? UPSC 2013 like question. A. To provide self-governance. To recognize traditional rights. To create autonomous region in tribal areas. To free tribal people from exploitation. Correct answer என்னன்னா ஆப்ஷன் சி.
அட்டானமஸ் ரீஜன் இன் ட்ரைபல் ஏரியாஸ்ன்றது 6th ஷெட்யூலில் இருக்குது. பெசாக்ன்றது 5th ஷெட்யூல் ரிலேட்டடான ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து என்னன்னு பார்க்கலாமா? ராஜ்யசபா வந்து அடிஷ்னல் கிராண்ட்ஸ் ஃபார் ஃபெர்டிலைசர் சப்சிடி அனௌன்ஸ் பண்ணி தான் வந்துச்சு. அது யூபிஎஸ்சி சிலபஸில் ஜிஎஸ்2வில் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கூட, ஜிஎஸ்3ல எக்கனாமிக் கவர்மெண்ட் பட்ஜெட் கூட, டிஎன்பிசியில் பேப்பர் 3ல ஜிஎஸ்2 இந்தியன் பாலிட்டி, பேப்பர் 4ல ஜிஎஸ்3ல பப்ளிக் ஃபினான்ஸ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நியூஸில் என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 2025-26 நிதியாண்டில் கூடுதலாக 41,455 கோடி வந்து செலவிட மத்திய அரசுக்கு ராஜ்யசபா வந்து அனுமதி தந்திருக்காங்க. முக்கிய ஒதுக்கீடுகள் என்னென்னா, ஃபெர்டிலைசர் சப்சிடி ஒரு மாநிலத்துக்கு 18,000 கோடிக்கு மேலும், பெட்ரோலியம் அமைச்சகத்துக்கு எண்ணெய் நிறுவனங்களை அண்டர் ரிகவரி ஈடு செய்ய 9,500 கோடியும், எஜுகேஷனில் வந்து 1,304 கோடியும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா 1,32,00,000 கோடி. இதில் வந்து பல்வேறு அமைச்சகங்களில் வந்து 90,000 கோடி வந்து சேமிப்பு மூலம் தான் ரிகவர் பண்ணியிருக்காங்க இந்த அமௌண்ட்டை. இதனால் ஏன் வந்து இது முக்கியத்துவம்னா, பட்ஜெட்டுக்கு வெளியான அவசர அல்லது கூடுதல் செலவுக்கான பாராளுமன்ற ஒப்புதல் எப்படி வந்து பேலன்ஸாக வந்து பட்ஜெட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகின் த நியூஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ்னால் என்னென்னு. ஒரு சில அமௌண்ட் வந்து பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து பத்தாமல் போயிடும். ஸோ வந்து பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் தர்றது தான் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ் சொல்லுவோம். இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 115ல் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ், அடிஷ்னல் கிராண்ட்ஸ், எக்ஸஸ் கிராண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 116ல் ஓட் ஆன் அக்கௌண்ட், ஓட் ஆஃப் கிரெடிட், எக்ஸப்ஷனல் கிராண்ட்ஸ் இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் வந்து எக்ஸஸாக வந்து மணி தேவைன்னா, ஒரு சில டைம் எதிர்பாராத செலவு இருக்கும். எக்ஸாம்பிள் மானியங்கள், நலத்திட்டங்கள், அவசர செலவுகள் அது மாதிரி இருக்கும். கோவிட் பேண்டமிக் அது மாதிரி ஹெல்த் இம்பேக்ட் எதாவது வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தான். ஸோ வந்து அதனால் வந்து ஏற்கனவே அலோட் பண்ண ஃபண்ட் வந்து பத்தாது. ஸோ வந்து அடிஷ்னலாக தருவாங்க. முக்கிய அம்சம் என்னென்னா, அரசு செலவினம் சட்டபூர்வமாக தொடர சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் வந்து அவசியமாக இருக்குது. பட்ஜெட்டுக்கு பிறகு பாராளுமன்றம் அனுமதி பெறப்படுறது. இந்த டாபிக் ரிலேட்டடான ப்ரீவியஸ் பார்க்கலாம். சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது வந்து யூபிஎஸ்சி 2017 கேட்ட கொஸ்டின். ஏ ஆர்டிகல் 110, ஆர்டிகல் 112, ஆர்டிகல் 115, ஆர்டிகல் 116. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 115. நெக்ஸ்ட் நியூஸ் கிளிப். இந்தியா மாலத்தீவ்ஸ் வந்து ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸ்பீரியன் அது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதை யூபிஎஸ்சி சிலபஸ்னால் ஜிஎஸ்2 இன்டர்நேஷனல் ரிலேஷன், இந்தியா அண்ட் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ் கூடயும், ஜிஎஸ்3 செக்யூரிட்டியில் ரோல் ஆஃப் செக்யூரிட்டி போஸ்ட் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கலாம். பேப்பர் 3ல ஜிஎஸ்2வில் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, பேப்பர் 4 ஜிஎஸ்3ல இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக லிங்க் பண்ணிக்கலாம். நியூஸில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இக்வேரியன்னா, இது வந்து பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியன் ஆர்மி அண்ட் மாலத்தீவ் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். எங்கே எப்போ நடந்துச்சுன்னா, திருவனந்தபுரம் கேரளாவில் 2 வீக்ஸ் வந்து ஜாயின்ட் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. ஃபோக்கஸ் ஏரியானா கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் கவுண்டர் டெரரிசம் அப்படின்னா கிளர்ச்சி எதிர்ப்பு மற்றும் தீவிரவாத எதிர்ப்புக்கு வந்து ரிலவெண்ட் ஆனது. கரண்ட்டான மாடர்ன் என்வரான்மெண்ட்டில் வந்து என்னென்ன சேலஞ்ச் இருக்கோ அதை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. இதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, இந்தியா மாலத்தீவ்ஸ்க்கான டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 2 கண்ட்ரியும் வந்து செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி அப்போஸ் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸைஸ் வருணா இஸ் பைலேட்ரல் நாவல் எக்ஸைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. யூபிஎஸ்சி 2015 லேட் கொஸ்டின். ரஷ்யா, யூகே, பிரான்ஸ், ஜப்பான். கரண்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, பிரான்ஸ். இது வந்து நாவல் எக்ஸைஸ் மேரிடைம் கோஆப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் வந்து ரெசிடென்சி பவர் கூட இந்தியன் ஓஷன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் கிளிப் பார்க்கலாமா? ராஷ்டிர பவனில் வந்து 21 பரம்வீர் சக்ரா அவார்ட்ஸ் வந்து வாங்கின எல்லாரோட ஃபோட்டோ வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஷோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸ்னால் ஜிஎஸ்1ல ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டிக்கிலையும், ஜிஎஸ்2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டாகவும், ஜிஎஸ்3 செக்யூரிட்டி ரிலேட்டாகவும் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2ல ஜிஎஸ்1 இந்தியன் கல்ச்சர் கூட, பேப்பர் 3 ஜிஎஸ்2ல ரோல் ஆஃப் பிரசிடென்ட் அந்த டாபிக்குள்ளே லிங்க் பண்ணலாம். நியூஸில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. முக்கிய செய்தி என்னென்னா, ராஷ்டிரபவனில் வந்து 21 பரம்வீர் சக்ராஸ் வாங்கின அவார்ட்ஸ் வாங்கின வீரர்களின் உருவப்படங்கள் காட்சி வைக்கப்பட்டு இருந்தன. அதுக்கு முன்னாடி வந்து 96 பிரிட்டிஷ் கேம்ப்ஸ் வந்து ரிலேட்டடாக இருந்துச்சு. அந்த படத்தை நீக்கிட்டு நம்ம இந்தியன் ஆர்மி வீரர்ஸ் ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரம்வீர் சக்ரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் உயரிய இராணுவ விருது. இது வந்து போர்க்காலத்தில் வந்து உச்சமான வீரத்திறன் மற்றும் தைரியம், தன்னலமற்ற தியாகத்திற்காக வழங்கப்பட்ட ஒரு அவார்டு தான். தென் வந்து பரம்வீர் திர்கா அப்படின்னு வந்து பிரசிடென்ட் வந்து விஜய் ஜிவாஸ். பாகிஸ்தான் வந்து 1971
வின் பண்ணோமா, அது செலிப்ரேட் தான் விஜய் தாஸ். அதுக்கு ரிலவென்ட்டான வந்து ஒரு எபிசோட் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த எபிசோடோட நோக்கம் என்னன்னா, தேசத்துக்கு உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவை கௌரவித்தல் மற்றும் பார்வையாளருக்கு இந்திய தேசிய வீரர்களைப் பற்றி விழிப்புணர்வும் ஏற்படுத்தல் ஆகும். இதன் முக்கியத்துவம் என்னன்னா, காலனி மனநிலையிலிருந்து விடுபடும் முயற்சி, அப்புறம் வந்து இந்திய கலாச்சாரம், பாரம்பரியம், சனாதன மதிப்புகள் மீதும் பெருமை ஏற்படுத்தும் வகையில் ப்ரமோட் பண்றது தான். டீகாலனைசேஷன் ரிமூவ் பண்றதுக்கு அதர் ஆக்ஷன்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா, ராஜ்பாத்த வந்து கர்த்தவ்ய பாத் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணாங்க. நாவியில வந்து இருந்த டிசைன் அந்த ஃபிளாக்ல இருந்த டிசைன் செயின்ட் ஜார்ஜ் கிராஸ வந்து நீக் பண்ணிட்டு, நம்ம தேசிய கொடியும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சின்னமும் வந்து ஆட் பண்ணாங்க. 2022ல பீட்டிங் ரிட்ரீட் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் அதாவது முடிஞ்சதுக்கு முன்னாடி பீட்டிங் ரிட்ரீட்ன்னு ஒண்ணு ஈவென்ட் நடத்துவாங்க. அதில வந்து சித்தூர், சந்தூர், தப்டா போன்ற இந்திய இசைக்கருவிகள வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஐஸ்லேண்டுக்கு வந்து பெயர் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ரோஸ் ஐஸ்லேண்டுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னும், நெயில் ஐஸ்லேண்டுக்கு சாக்தீப் தீப்னும், ஆவ்லாக் ஐஸ்லேண்டுக்கு சுராஜ் தீப்னும், போர்ட் பிளேயருக்கு ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதிலே டிஸ்கஸ் பண்ண 21 பரம்வீர் சக்ராஸ் பேரை வந்து 21 தீவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் முகல்கான்னு அம்ரித் உதயன்னு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னோட மையக்கருத்து என்னன்னா, காலனி மரபுகளை நீக்கி இந்திய அடையாளத்தை வலுப்படுத்தும் முயற்சி தான். இந்த டாபிக்ல ஒன்றா கொஸ்டின் பார்க்கலாமா? பரம்வீர் சக்ரா இஸ் அவார்டட் ஆக்ட் ஆஃப் பிரேவரி டூரிங் இது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் 2012 கேட்ட கொஸ்டின். பீஸ் டைம் ஆப்ரேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வார் அண்ட் ஆர்ம் கிளைம், இன்டர்னல் செக்யூரிட்டி டியூட்டிஸ். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா வார் ஆர்மட் கான்ஃப்ளிக்ட். டுடேஸ் லாஸ்ட் நியூஸ் கிளிப்ஸ் என்னன்னா, இந்தியன் ஆர்மி வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. அது மாதிரி வந்துச்சு. இதை யூபிஎஸ்சின்னா ஜிஎஸ்2ல ஐஆர் கோடு, ஐஆர் சிலபஸ், இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் கார்பரேஷன், ஜிஎஸ்3ல செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் மானிட்டேஷன் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா பேப்பர் 3ல ஜிஎஸ்2ல யூனிட் 1 டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி கூடயும், பேப்பர் 4 ஜிஎஸ்3 யூனிட் 3ல டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடயும் லிங்க் பண்ணலாம். நியூஸ் பேப்பரில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். செய்தி என்னன்னா, இந்திய ராணுவம் AH-64E அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் வந்து இறுதிக்கட்டமாக 3 ஹெலிகாப்டரும் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளானில் வந்து ஓவராலாக 6 ஹெலிகாப்டர்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதனுடைய தலைமை எங்கே இருக்குன்னா, ராஜஸ்தான் ஜோத்பூரில் வந்து இருக்குது. டீல் வந்து எப்படின்னு பார்க்கலாமா? அமெரிக்காவுடன் பிப்ரவரி 2020 வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. இதனோட மதிப்பு என்னன்னா $600 மில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ஹெலிகாப்டர்ஸ் வந்து 2025க்கு முன்னாடி ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து லாஸ்ட் 3யும் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா 6 ஹெலிகாப்டர்ஸும் ஜோத்பூரில் வந்து நிலைநிறுத்தம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து வெஸ்டர்ன் பிராண்ட் பாகிஸ்தான் பார்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் AH-64E அப்பாச்சி வந்து உலகின் மிக முன்னேற்றமான மல்டி ரோல் அட்டாக் ஹெலிகாப்டர். இது வந்து இதனோட தாக்குதல் வந்து துல்லியமாக இருக்கும், கண்காணிப்பு மற்றும் போர்க்கள ஆதரவுக்கும் முக்கிய பங்கு வகிக்கும். இதனோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இது மாதிரி இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் வந்து கோஆபரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இந்திய ராணுவத்தினோட போர் திறன் மற்றும் விமானத்தின் சக்தி உயர்வும் அதிகமாக இருக்குது. இந்த டாபிக்ல ஒன்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? AH-64E அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் இண்டக்டட் இன் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு பை இது வந்து எஸ்எஸ்சியில் வந்து 2020 கேட்ட கொஸ்டின். ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல், யூஎஸ்ஏ. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா யூஎஸ்ஏ. இது வந்து மேனுஃபேக்சரிங் வந்து போயிங் பண்ணுறாங்க. இந்தியா வந்து ஃபாரின் மிலிட்ரி சேல் ரூட் மூலமாக ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள்.